நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ளை கூட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ. அப்பாக்களின் பாசம், அதாவது மகள்கள் மீது அப்பாக்களின் பாசத்தை வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பாக்களின் செல்ல குழந்தைகள், இளவரசிகள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான வளர்ப்பு முறை அது சரியானதா அப்படிங்கிற மாதிரி நீயா நானால ஒரு விவாதம் போச்சு. அதை பார்க்குறப்ப எனக்கெல்லாம் வந்து என்னடா இது, அப்பாக்கள் வந்து தாங்கள் செய்யக்கூடிய தவறை தெரியாமலே வந்துட்டு ரொம்ப புன்னகையோடும் ஒரு கெத்தோடும் அப்படியே ரொம்ப நான் பாரு என் பொண்ணை எப்படி செல்லமாக வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற வந்து பெருமிதத்தோட காட்டுற மாதிரி இருக்கிறப்ப எனக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு அறியாமையில் ஒரு மிகப்பெரிய தவறை நீங்கள் இந்த சமூகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டணும்னு தோணுச்சு. அதற்காகத்தான் இந்த வீடியோ. அப்பா வந்து எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்க வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். எதனால் இதை வந்துட்டு மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறேங்கிறத அந்த பாருங்கள். என்னன்னு பார்த்தோன்னா, நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, இதெல்லாம் வந்து பாரதி என்ற புதுமை பெண்களுக்கு அடையாளமாக சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்பாக்களின் இந்த செல்ல குழந்தைகளாக வளரக்கூடிய அந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்கட்டா, வீட்டுக்கு கீழே கடை இருக்குதுங்க, நடந்து போய் கீழே இறங்கி வந்து அந்த கடையில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு மாட்டேங்கிறாங்க. ஐயோ, நான் அவ்வளோ தூரம் இறங்கி வந்து நடந்து வந்து கடையில் வாங்கணுமே, எங்கள் அப்பாட்ட நான் ஒரு ஃபோன் போட்டு சொன்னேன்னா அவர் வந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவார். எவ்வளோ ஒரு பக்கம் வந்து வேடிக்கையாக இருக்கும், ஒரு அப்பாவுக்கு வந்து இவ்வளோ பாசமாக அப்படின்னும். ஆனால் இதன் பின் இதனுடைய இன்னொரு பக்கத்தை பாருங்களேன். அந்த பெண்ணை வந்து எவ்வளோ பெரிய சோம்பேறியாக வளர்த்திருக்கிறார்கள். அதே போல் ஏன் உங்களால் வந்து கீழே இறங்கி இன்னொரு கடைக்கு, ஐயோ நான் எப்படி கடைக்கு போய் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பொது வெளியில் ஒரு பெண் புழங்குவதற்கு பழகுவதற்கு வந்து நீங்கள் பழக்கப்படுத்தவே இல்லை. பொது வழியை கண்டு அவள் அச்சப்படும் வழியாக, அது பொது வழியை கண்டு அவள் வந்து அப்படியே ஒரு அலர்ஜியாக ஒதுங்குற மாதிரி நீங்கள் பழகி இருக்கீங்கிறது வந்துட்டு இந்த சமூகத்துக்கான ஒரு கேடு. உண்மைதானே? நம்ம வந்து சமூக விலங்குகள் தான், சமூகத்தோடு ஒன்றிணைந்து இயங்கக்கூடியவர்கள். நம்ம அப்பா அம்மா உறவினர்கள், அதை தாண்டி நண்பர்கள், அதுபோக நம்ம முகம் தெரியாத இந்த சமூகத்தோடும் நம்ம வந்து ஒரு பேருந்தில் பயணிக்கும்போது, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது, ஒரு கடைக்கு போகும்போது, இந்த மாதிரிலாம் நம்ம பழகி கொண்டு தான் நிற்கிறோம். அதுதான் நம்மளோட வாழ்க்கைங்கிறது. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு முறை அப்படிங்கிறது வந்துட்டு எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அது வந்து அது வந்து மிகப்பெரிய தவறு. இது வந்து நான் காலப்போக்கில் வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். இதில் இன்னொரு விதத்தில் பார்ப்போமே. பெண் குழந்தைகள் வீட்டில் வளரும்போது நல்லா செல்லமாக வளர்கிறாங்க. அவங்கள நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து இளவரசி மாதிரி வளர்த்துட்டு வரீங்க. இளவரசிங்கிறதுக்கு வந்து முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இளவரசிங்கிறது ஒரு அரண்மனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஏவலாட்கள் இருப்பாங்க. அவங்க எல்லா வேலையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இளவரசிக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது. நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது, என்டர்டெயினாக இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்துட்டு திருமணமாக வேண்டியது. திருமணத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு அரண்மனையில் ஒரு இளவரசனுக்கு தான் கட்டி கொடுப்பாங்க. அவங்க வாட்டுக்கு வந்து அரண்மனையில் வந்துட்டு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது தான். எதுக்கும் வந்துட்டு அவங்க உண்டு, அவங்க ஜாலியாக இருக்க வேண்டியதுதான், ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். அப்படி இருக்கிற வாழ்க்கை இப்போ சாத்தியமா? நாம் வந்துட்டு இன்னொரு குடும்பத்தில் கட்டி கொடுக்குறப்ப அந்த மாதிரியான ஒரு குடும்பம் நமக்கு வாய்க்குமா? இங்கே தான் ஒரு பெரிய தப்பு நடந்தது. என்னென்னு பார்த்தோம்னா, இவங்க நல்லா செல்லமாக வளர்த்துறாங்க. அப்போ இன்னொரு குடும்பமும் வந்து இதுக்கேற்ற மாதிரி நல்லா செல்லமாக நம்ம பொண்ணை பார்த்துக்கணுங்கிறக்காக இருக்கிற இதெல்லாம் செலவழித்து 100 பவுனு, 200 பவுனு, 300 பவுனு போடுறது, 50 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்ட்டு ரொக்கம் கொடுக்கறது, அதுபோக கார் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு எவ்வளோ சொகுசாக இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கட்டி கொடுக்குறாங்க. அது கடைசியில் என்னவாகிடுது, வரதட்சணை கொடுமையில் போய் முடிஞ்சிருது. ஏன்டா இப்போ இந்த அப்பாவுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு மேலே வந்து ஒரு பாசங்கிற அந்த ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து பணம் பண்ணலாம். அதாவது இந்த அப்பாவுக்கு தன் பொண்ணு மீது பாசம் என்ற ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குது, அதை வைத்து நம்ம பணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனோட வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு நினச்சிட்றாங்க. அதற்படி வந்துட்டு திரும்ப அவங்க அப்பாட்ட இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அது பொண்ணு சூசைடுக்கு போயிடுது. அப்படி இல்லைனா அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம இது தனியாலேருந்து இப்போக்குள்ளே சமீபத்தில் 4-5 கேஸ் பார்த்துட்டோம். ஆக இந்த அப்பாவுக்கு வந்து செல்ல மகள்களாக வளர்க்கிறது வந்துட்டு உலகம் தெரியாமல் போயிடுறாங்க அந்த பெண்கள். இன்னொன்று பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஆளுமை திறன் ஒன்று இருக்கு இல்லையா, ஆண்களுக்கு மட்டுமே ஆளுமை திறன் இருக்கணும், பெண்களுக்கும் இருக்கணும். அதை தான் பாரதி காலத்துலேருந்தே சொல்கிறாங்க, பெரியாரும் அதைத்தான் சொல்கிறாரு.
பெண்கள் வந்து ஆளுமை திறனோட எல்லாத்தையும் தானே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுயமான அந்த முடிவெடுக்கும் திறனில் இருக்கும். இங்கே இருக்க பெண்கள்லாம் என்ன இருக்காங்க, எது ஒன்றாலும் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடுவேன், எங்கள் அப்பாட்ட முடிவெடுத்து எங்கள் அப்பாவோட முடிவு தான் கரெக்டாக இருக்கும், அவர் படி தான் கேட்கணுன்ட்டு இந்த தன்னோட கணவரையும் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட சொல்லி கேட்டு முடிவெடுங்க, அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், இது வரைக்கும் என்னை வந்து அப்பா தான் வந்துட்டு இது பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, அதைத்தான் நான் கேட்டு நடப்பேன்ட்டு கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கணவருக்கு மரியாதை கொடுக்குறதில்ல. அப்போ இந்த கணவருக்கு மரியாதை கொடுக்குதுங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆயிடுது. ஆக இவங்களுக்கு ஆளுமை திறன் இல்லை, தன்னை மனம் முடித்த அந்த கணவனையும் மதிப்பதில்லை. அப்படிங்கிறப்போ வந்து அந்த பெண்ணுக்கு அங்கே சிக்கல் வரத்தானே செய்யும். அந்த கணவன் இந்த பெண் மீது வந்து வெறுப்பாகத்தானே செய்வான். அந்த கணவனுக்கு வந்து இந்த பெண்ணோட அப்பா அம்மா மேலே வெறுப்பு வரத்தானே செய்யும். ஆக இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்ட்டா, இந்த மாதிரி என்னோட வீட்டில் வந்து நான் இளவரசி மாதிரி என் பொண்ணை வந்து வளர்த்துருக்கேங்கிற அந்த மாதிரி வளர்க்கவே வளர்க்காதீங்க. அது உங்கள் பெண்ணின் வாழ்க்கைக்கு தான், எதிர்காலத்துக்கு தான் கேடாக அமையும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல கல்வி கொடுங்கள், ஆளுமை திறனோடு வந்துட்டு வளர்த்தெடுங்கள். அதுபோக வந்துட்டு பொது வெளியில் புழங்க விடுங்கள். அவங்கள வந்து பேருந்தில் செல்ல வைங்க, 4 இடங்களுக்கு போயிட்டு அவங்களே வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நண்பர்கள், நீங்கள் நண்பர்களை வந்து நீங்கள் உங்கள் கண்காணிப்பில் வைங்க. அவங்க வீட்டளவில் பழக்கம் வச்சுக்கோங்க, எப்படிப்பட்ட நண்பர்களோட பழக்கம் இருக்குங்கிறது அவங்களோட பழக விடுங்க. அவங்களோட வெளி உலகத்துக்கு போகட்டும். இந்த சமூகத்தோடு வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு தைரியமாக புழங்கக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை உருவாக்குங்கள் உங்கள் பெண்ணுக்கு. அவங்க அதுதான் வந்து காலங்காலமாக அவங்க பெண்ணை வந்து தனித்து வாழ்வதற்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஒரு கணவர் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியணும். அதே மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங்னு ஒன்று இருக்குங்க. வாழ்க்கையில் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சதும் வந்து என்ன சமையல் பண்ணுறதுங்கிறதுல எடுத்து எல்லாமே டெசிஷன் மேக்கிங்கில் தான் வாழ்க்கையை போயிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த பக்குவத்தை உங்கள் பெண்ணுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏன்னா இதெல்லாம் தான் முக்கியமாக வழியை. நீங்கள் வந்துட்டு பெண்ணுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து அந்த மாதிரி செல்லமாக வளர்க்குறோன்ட்டு அந்த பெண்ணை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோம்பேறியான, ஒரு முடிவெடுக்க தெரியாத, ஒரு கோழையான அந்த பெண்ணாக வந்துட்டு வளர்த்தெடுத்து விடாதீர்கள். அது வந்து அந்த பெண்ணின் எதிர்காலத்துக்கே சீர்கேடாக அமையும். இதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.